வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை விவசாயம் பண்ணுறத பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கடலை செடி பயிரிடுறப்பயே முருங்கை விதைகளையும் நம்ம நிலத்தில் ஊனி வச்சுருவோம். அதன் மூலயமா தான் முருங்கை விவசாயம் பண்ண முடியும். முருங்கை விவசாயம் பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த முருங்கை விவசாயத்துக்கு என்ன மருந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். நீங்களும் முருங்கை விவசாயம் பண்ணினீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லாஸ்ட்டில் முருங்கைக்கு எப்படி உரம் வைக்கிறது, முருங்கைக்கு எப்படி மருந்து அடிக்கிறது அப்படின்னு காட்டியிருக்கேன். நீங்களே பாருங்கள். இதுக்கு நாங்கள் என்ன மருந்து அடிக்கிறோன்னு வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கு இப்போ நம்ம யூரியா தான் வைப்போம் ஃபஸ்ட்டு. அது எப்படி எந்த முறையில் பயன்படுத்தி வைக்கணுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். நீங்களே வீடியோவை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும். யூரியா எப்படி நம்ம முருங்கைக்கு கீழே வைக்கணுன்னு வீடியோ காட்டியிருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் முருங்கை விவசாயம் பண்ணிங்கன்னா. இது பார்த்திங்கன்னா முருங்கை தழையில் கருப்பு கருப்பாக சின்ன சின்னதாக ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருந்தது. அதுக்கு தேவையான மருந்து தான் இப்போ நம்ம அடிக்கிறோம். அது என்ன மருந்துங்கிறத வீடியோவில் காட்டியிருக்கோம். நம்ம ஆஸ்கா கார்டனில் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் முருங்கை விவசாயம் பண்ணுறோம். நீங்கள் ஏற்கனவே முருங்கை விவசாயம் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன மருந்து அடிப்பீங்க, எத்தனை டைம் தண்ணி பாய்ச்சுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ்கா கார்டனில் இதான் ஃபஸ்ட் டைம் முருங்கை விவசாயம் பண்ணுறோம். நான் என்னென்ன மருந்து யூஸ் பண்ணியிருக்கேன், என்ன உரம் போடுறோம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் காட்டியிருக்கேன் லாஸ்ட்டில். நீங்களும் அதுக்கு என்னென்ன பயன்படுத்துவீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதன் மூலயமா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாேருக்கும், முருங்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம். பார்த்திங்கன்னா இது யூரியா வைக்கும் முறை. முருங்கை விவசாயத்தில் யூரியா எப்படி வச்சா முருங்கைக்கு நல்ல சத்து தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது தண்ணி பாய்ச்சறதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம யூரியாவை எப்படி வைக்கணும். இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் உடனே தண்ணி பாய்ச்சிருவோம். இப்படி தான் நாங்கள் யூரியா வைக்கிறோம். அதே மாதிரி என்ன மருந்து அடிக்கிறோங்கிறதையும் வீடியோ லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். அதையும் பாருங்கள். நீங்கள் விதைங்களையுமே பார்த்திங்கன்னா முருங்கை விதை பார்த்து வாங்கணும். நல்ல விதையாக பார்த்து நம்ம முருங்கை விதை வாங்கும்போதே நல்ல விதையாக பார்த்து வாங்கணும். சில முருங்கைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே வளரும், ஆனால் சீக்கிரம் பூவும் வைக்காது, காய்க்காது. அப்படி விதை வாங்கக்கூடாது. நம்ம விதைங்கள்லாம் பார்த்திங்கன்னா வாங்கின முருங்கை விதைங்க இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முருங்கை கன்று ரொம்ப சின்னதாகவே இருக்குது. இருந்தாலும் பூ பூத்துருக்கு. சில முருங்கைங்க பிஞ்சே வச்சுருக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் முருங்கைக்கு இப்போ பூச்சி வச்சதுக்கு அடிக்க போகிற மருந்து. தண்ணி பாய்ச்சி நெக்ஸ்ட் டே இந்த மருந்து அடிக்கணும். நீங்கள் அதே மாதிரி என்ன மருந்து அடிப்பீங்க, முருங்கைக்கு என்னென்ன உரம்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு ஆஸ்கா கார்டன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விவசாயம் பிடிக்கும்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு போங்க.